இந்த கிளைமேட்டுக்கு எல்லோருமே சூடாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஸ்வீட் ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பெல்லாம் தக்காளி மலிவாக கிடைக்குதோ அந்த டைமில் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளி தான் எடுத்திருக்கேன். வார நோம்புக்கு நீங்கள் இந்த ஜேமை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிலன்னு சொன்னால் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த தக்காளியை நல்லா தூசுகள் இல்லாமல் கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து நல்லா அலசி எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 10 நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா வேக வச்சு எடுக்கலாம். நல்லா வெந்து வந்த உடனே தக்காளிக்கிற தோல் எல்லாம் இந்த மாதிரி கலண்டு வரும். இதில் தோல் எல்லாம் எடுத்து நம்ம செய்யக்கூட தான் இந்த ஜேம் சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். அதால் நல்லா அவிச்சு தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியில் தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு நான்ஸ்டிக் பேனுக்கு மாற்றி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி மாற்றினதுக்கு பிறகு நீங்கள் நல்லா தக்காளியை மசிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட திட்டுகள் இல்லாமல் நல்லா இதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்படி செய்கிறது கஷ்டமாக இருந்தால் பிளெண்டர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதிலேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன். இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி காட்டுறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட போகிறேன். இதே மாதிரி தண்ணி நல்லா வற்றி வரணும். இந்த ஜேமை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிலன்னு சொன்னால் 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாசத்துக்காக 2 ஏலக்காய் 125 கிராம் சீனி சேர்த்திருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ தக்காளி எடுத்தீங்கன்னு சொன்னால் 125 கிராம் சீனி கணக்காக இருக்கும். இப்போ சீனி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா ஒரு தரம் கரண்டியால் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா சீனி கரைஞ்சி கொதி வந்துருக்கு. இதே மாதிரி நல்லா தண்ணி வற்றி நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த ஜேமை நீங்கள் செஞ்சு வச்சிலன்னு சொன்னால் பிரியாணிக்கு சாப்பிடலாம். அதே மாதிரி பான் ரொட்டி அது கூட நீங்கள் பூசி சாப்பிடலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு பாதி லெமனை புழிஞ்சு சேர்த்திருக்கேன். இந்த லெமன் சேர்க்குறதால இந்த ஜேம் நல்ல ஒரு பதத்தில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே வழங்கும். நல்லா நம்மளோட ஜேம் ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி நாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றலாம். இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு கூட இது ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கடைகளில் ஜேம் வாங்காமல் இந்த மாதிரி ஈஸியாகவே வீட்டில் ரெடி பண்ணிடலாம். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் உங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நான் இதை பானோட தான் பூசி சாப்பிட்டிருந்தேன். கடைகளில் வாங்குகிற அதே ஜேம் மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்குமே ரொம்பவுமே நல்லாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.